அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வட்டி என்றால் என்ன? அல்லாஹ் வட்டியை எந்த அளவிற்கு வெறுக்கிறான்? இந்த வட்டியினால் நமக்கு கிடைக்கும் தண்டனைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்று மக்கள் பெரும்பாலும் ஆடம்பர வாழ்க்கையையே விரும்புகின்றனர். இதன் காரணமாக பொருட்களின் மீதுள்ள ஆசையும் பணத்தின் மீதுள்ள ஆசையும் மேலோங்கி விட்டது. பொருட்களின் மீதுள்ள ஆசையினால் தவணை முறை என்ற பெயரில் வட்டிக்கு பொருட்களை வாங்குகின்றனர். இந்த வட்டி எனும் நரக படுகொலி எவ்வளவு ஆபத்தானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வட்டியை வாங்கி உண்ணுபவன், அதனை உண்ணச் செய்பவன், அதற்கு சாட்சி கூறும் இருவர் ஆகியோரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். இன்னும் அவர் அனைவரும் குற்றத்தில் சமமானவர்கள் என்றார்கள். ஒரு பொருளின் விலை 10,000 ரூபாய் என்றால் அதை தவணை முறையில் வாங்கும்போது அந்த பொருளுக்கு வட்டியை போட்டு தருகின்றனர். இதனால் தவணை முறையில் வாங்கும்போது வட்டியை கொடுத்த குற்றத்திற்கு ஆளாகின்றோம். அல்லாஹ் தன் வேதத்தில் கூறுகின்றான், வட்டியை உண்போர் மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டியவர்களைப் போல் பைத்தியமாகவே எழுவார்கள். வியாபாரம் வட்டியை போன்றதே என்று அவர்கள் கூறியதே இதற்கு காரணம். அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்துவிட்டான். தமது இறைவனிடமிருந்து அறிவுரை தமக்கு வந்த பின் விலகிக் கொள்பவருக்கு முன் சென்றது உரியது. அவரை பற்றிய முடிவு அல்லாஹ்விடம் உள்ளது. மீண்டும் செய்வோர் நரகவாசிகள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். தவணை முறை என்ற பெயரில் மக்களை கவர்ந்து அவர்களை நரகத்தின் உறுப்பினர்களாக ஆக்க சில வியாபாரிகள் முளைக்கின்றனர். இதற்கு அதிகமாக விலை போகுபவர்கள் பெண்கள்தான். பெண்களே உஷார்! நீங்கள் நரகத்தின் உறுப்பினர்களாக ஆகும் நிலை வேண்டுமா? பின்வரும் பொன்மொழியை சிந்தித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதிக பொருட்கள் உடையவன் செல்வந்தன் அல்ல, போதுமென்றே மனம் படைத்தவனே செல்வந்தன். ஒருவர் இஸ்லாத்தில் இணைந்து போதுமென்ற தன்மையும் கொடுக்கப்பட்டு அல்லாஹ் வழங்கியதை போதுமாக்கிக் கொண்டால் அவர் வெற்றியடைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்து, பணம் தேவைப்பட்டவுடன் வீட்டிலுள்ள நகை பொருட்களை அடமானம் வைத்து வட்டிக்கு பணம் வாங்குகின்றனர். இதுவும் மாபாதக செயல்தான். இதற்கு காரணம், அடமானம் வைத்தால் அந்த பொருட்களை நாம் திருப்பி பெற்றுவிடலாம், அந்த பொருளை விற்றுவிட்டால் திரும்ப பெற முடியாது என்ற அவநம்பிக்கை. ஆனால் பெரும்பாலும் அடகு வைக்கும் நகைகள் மூழ்கி போய் இறுதியில் ஏலத்திற்கு வருகிறது. மேலும் திருப்பும் நகையை கூட அதன் மதிப்பை விட கூடுதலாக வட்டி கட்டிதான் திருப்புகின்றனர். உதாரணமாக 5,000 ரூபாய் மதிப்புள்ள நகையை அடகு வைத்து 3,000 ரூபாய் வாங்குபவர் இறுதியில் வட்டி குட்டி போட்டு 6,000 அல்லது 7,000 ரூபாய் கொடுத்து திருப்புகின்றனர். இதற்கு பதிலாக 5,000 ரூபாய்க்கு விற்று இருந்தால் 2,000 ரூபாய் லாபம் என்பது யாருக்கும் தெரிவதில்லை. மேலும் பொருளையும் நகையையும் தந்த அல்லாஹ் ஹராமான முறையில் பணம் பெறுவதை தவிர்த்து கொண்டு ஹலாலான முறையில் விற்று பணத்தை பெற்றால் அதைவிட சிறந்ததை தருவான் என்ற நம்பிக்கை வைக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் அவர் சிறந்த மோமின் என்பதை பின்வரும் வசனம் எடுத்துக்காட்டும். யார் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவன். ஒரு மோமின் என்பவர் தொழுகையையும் நோன்பையும் மட்டும் கடைபிடிப்பவர் அல்ல, அல்லாஹ் தடை செய்ததை தடுத்து கொண்டு மறுமை நாளின் தண்டனையை அஞ்சி வாழ்பவரே ஆவார். அவ்வாறல்லாமல் வட்டி எனும் பெரும்பாவத்தில் வீழ்பவர்கள் அல்லாஹ்விடத்திலும் அவனது தூதரிடத்திலும் போர் செய்வதற்கு சமமான குற்றத்தை சம்பாதிப்பவர்கள் ஆவர். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் வரவேண்டிய வட்டியை விட்டு விடுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் அல்லாஹ்விடமிருந்தும் அவனது தூதரிடமிருந்தும் போர் பிரகடனத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் திருந்திக் கொண்டால் உங்கள் செல்வங்களில் மூலதனம் உங்களுக்கு உரியது.
கூறியது. நீங்களும் அநீதி இழைக்கக்கூடாது, உங்களுக்கும் அநீதி இழைக்கப்படாது. அது எவ்வளவு பெரிய பாவம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு அழகான முறையில் அல்லாஹ்விற்காக நீங்கள் கடன் கொடுத்தால் அதை அவர்களிடமிருந்து வட்டி இல்லாமல் அந்த கடனை பெற்றால் அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான். பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவது அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒன்று. அதே இதை வட்டிக்காக கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அதை வெறுக்கிறான். வட்டிக்கு வாங்குவது எவ்வளவு பெரிய பாவமோ அதே போன்றுதான் வட்டி கொடுப்பதும். இன்னும் சில பேர் வட்டிக்கு வாங்கி தர்மம் செய்கிறார்கள், ஜகாத் செய்கிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள். அப்படி செய்பவர்களுடைய எந்த வணக்க வழிபாடும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. வட்டிக்கு வாங்கிய பணத்தில் செய்யக்கூடிய எந்த நற்செயல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சபித்துள்ளார்கள். வட்டி எப்படி வாங்குகிறோமோ அதே போன்றுதான் வட்டி கொடுப்பதும். ஒரு சில பேர் வட்டி வாங்குவதுதான் தவறு, நாம் கொடுக்கத்தானே செய்கிறோம் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நெருங்கும் போது வட்டி மக்கள் மத்தியில் பெருகிவிடும் என்று. சில பேர் செல்வத்தை சம்பாதிப்பார்கள், அதை நாம் ஹலாலில் இருந்து சம்பாதிக்கிறோமோ இல்லை ஹராமில் இருந்து சம்பாதிக்கிறோமோ என்பதை கூட பொருட்படுத்த மாட்டார்கள். செல்வத்தை சம்பாதிக்கும் போது ஹராம் ஹலாலில் ஒரு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டார்கள். ஒரு சில பேர் வட்டி வாங்குவதை சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வட்டிக்கு 73 வாசல்கள் இருக்கின்றன. அதில் கடைசி வாசலான 73வது வாசல் என்னவென்றால் தன்னுடைய தாயை திருமணம் செய்யக்கூடிய பாவத்திற்கு சமம். எந்த குற்றத்தையாவது அல்லாஹ் இப்படி எடை போட்டு இருக்கிறானா? சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எந்த அளவிற்கு வட்டியை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று. அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த வட்டியிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.